ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த நியூ இயருக்கு ரொம்பவே ஈஸியான கேசர் கோகோனட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது 1.5 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கணும். இதை தமிழில் உலர்ந்த தேங்காய் தூள்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நல்லா மிதமான தீயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாகணும், தீஞ்சிடக்கூடாது. இதில் இப்போது 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதோட இப்போது பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கைவிடாமல் மிதமான தீயில் கிளறிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இப்போ உருட்டி பார்த்தீங்கன்னாக்கா உருட்டை வரும் ஒட்டாமல், அதான் பதம். இப்போது அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போது கையில் நெய் தடவிக்கோங்க. இதை இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டை இப்போ அந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ மேலே பிஸ்தா கட் பண்ண பிஸ்தாவும் சாஃப்ரானும் வச்சு அலங்கரிங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஈஸியான கேசர் கோகோனட் லட்டு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.